அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி சர்வதேச தொழிலாளர் தினத்தில் உங்களை சந்திக்கின்றோம். புதன்கிழமை நாளில் இப்படி இருக்கும்போது தொழிலாளர்கள் அனைவருக்கும் தொழிலாளர் தின வாழ்த்துக்கள் என்று கூற முடியாது. காரணம், தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள், சம்பள உயர்வுகள், அலுவலகங்களில் கிடைக்கக்கூடிய சலுகைகள் எதுவுமே கிடைக்காத நிலையில் அவர்களுக்கு வாழ்த்து கூறுவதற்கு மனம் தயங்குகிறது. இப்படி இருக்கும்போது தினகரன் பத்திரிகையில் நாட்டின் ஜனாதிபதி இந்த தொழிலாளர் தின வாழ்த்து செய்தியில் என்ன சொல்லியிருக்கின்றார்? நாட்டை முன்னேற்றுவதில் உள்ள சவாலை முறியடிக்க வேண்டும். பிரதமர் தினேஷ் குணவர்தன என்ன சொல்லியிருக்கிறார்? தொழில் உரிமைகளை பாதுகாக்க உறுதியுடன் ஒன்றிணைவோம். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச என்ன சொல்லியிருக்கிறார்? உழைப்புக்கான பெறுமதியை ஒன்றிணைந்து பாதுகாப்போம். சரி, பொறுத்திருந்து நாமும் பார்ப்போம். நாடளாவிய ரீதியில் இன்று 40 கூட்டங்கள் பேரணிகள். நாடளாவிய ரீதியில் இன்று 40 கூட்டங்கள் பேரணிகள் என்று வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வந்திருக்கின்றது. பிரதான கட்சிகள் கொழும்பில் முகாம், விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள். நாடளாவிய ரீதியில் 135வது சர்வதேச தொழிலாளர் தினம் இன்று கொண்டாடப்பட உள்ளது. பிரதான அரசியல் கட்சிகள், சிவில் அமைப்புகள் உட்பட தொழிற்சங்கங்கள் நாடளாவிய ரீதியில் 40 பேரணிகள் கூட்டங்களை நடத்த உள்ளன. கொழும்பு நகரில் விசேட போக்குவரத்து வசதிகள் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளன. அரசியல் கட்சிகள் கொழும்பு நகரில் கூட்டங்கள் நடத்துவதால் தலைநகரின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. 6000 போலீசார் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். அத்தியாவசிய சேவைகளை தவிர்த்து முற்பகல் 11 மணிக்கு பின்னர் கொழும்பு நகருக்கு வருகை தருவதை தவிர்த்து கொள்ளுமாறு போலீசார் பொதுமக்களிடம் கேட்டிருக்கின்றார். நீங்கள் தேவையில்லாத, அதாவது அத்தியாவசியமான விஷயத்துக்கு மட்டுமே வாங்க, தேவையில்லாத காரணங்களுக்காக கொழும்புக்கெல்லாம் வராதிங்க. காரணம், கொழும்பு நகரிலே மிக பாரிய வாகன நெரிசல் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றது. பாதைகள் மூடப்படும். பொதுமக்களிடம் வலியுறுத்தியுள்ளனர். ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் தமது அரசியல் வளத்தை உறுதிப்படுத்தும் வகையில் அரசியல் கட்சிகள் ஏட்டிக்கு போட்டியாக மேதின கூட்டத்தை நாடளாவிய ரீதியில் நடத்த உள்ளன. பிரதான அரசியல் கட்சிகள், சிவில் அமைப்புகள் மற்றும் தொழிற்சங்கங்கள் மேதின கூட்டம் மற்றும் பேரணிகளை கொழும்பு உட்பட நாட்டின் பெரும்பாலான நகரங்களில் இடம்பெறவுள்ளன. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியின் மேதின கூட்டம் மீண்டும் வீழ்ச்சியடையாத கௌரவமான நாடு என்ற துணிப்பொருளில் மாளிகாவத்த பிடி சிறிசேன விளையாட்டு மைதானத்தில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு இடம்பெற உள்ளது. வெப்பமான காலநிலையை கருத்தில் கொண்டு மேதின கூட்டத்தை மாத்திரம் நடத்த ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் மேதின பேரணி ஐக்கிய நாடு அழகிய நாளை என்ற துணிப்பொருளின் கீழ் கோட்டை குணசிங்கபுர மாவட்டத்தில் ஆரம்பமாகி சதாம் வீதி வரை சென்று அங்கு பிரதான கூட்டம் இடம்பெற உள்ளது. அதேபோல் எதிர்க்கட்சியின் பிரிதொரு கூட்டம் தலவாக்கலையில் இடம்பெற உள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கூட்டம் கம்பஹா நகரசபை மைதானத்தில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இடம்பெற உள்ளது. நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சே இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கூட்டம் வெற்றி பெறும் நாடு ஒரே பயணம் என்ற துணைப்பொருளில் பரல்ல கேம்பல் மைதானத்தில் 2 மணிக்கு ஆரம்பமாக உள்ளது. பிரதமர் தினேஷ் குணவர்தன பிரதம அதிதியாக கலந்து கொள்ள உள்ளார். நாட்டை சீர் செய்யும் தீர்வுக்கு மக்கள் சக்தி ஓர் அணியில் என்ற துணைப்பொருளில் தேசிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டம் கொழும்பு, யாழ்ப்பாணம், மாத்திரம் மற்றும் அனுராதபுர நகரங்களில் இடம்பெற உள்ளது. கொழும்பு PRC மைதானத்திலிருந்து பகல் 2 மணிக்கு பேரணி ஆரம்பமாகி வியாரமாதேவி பூங்கா வளாகத்தில் பிற்பகல் 3:30 மணிக்கு கூட்டம் இடம்பெற உள்ளது. காலை 10 மணிக்கு யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கத்திலும், பிற்பகல் 3:30 மணிக்கு மாத்திர கடற்கரை பூங்காவிலும், பிற்பகல் 3:30 மணிக்கு அனுராதபுரம் வலிசிங் ஹரிச்சந்திர பொது மைதானத்திலும் இடம்பெற உள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவான்ச தலைமையிலான மேலவை இலங்கை கூட்டணியினர் கிருளப்பன பொது மைதானத்தில் கூட்டத்தை நடத்த உள்ளனர். பாராளுமன்ற உறுப்பினர்களான தயாசிரி ஜெயசேகர், ரோஷான் ரணசிங் ஆகியோர் விமல் அணியுடன் மேடையேற உள்ளனர். விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகளும் இன்று பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மே தினத்தை முன்னிட்டு கொழும்பு நகரில் விசேட போக்குவரத்து வசதிகள் செயற்படுத்தப்பட உள்ளன. பாதுகாப்பு நிமித்தம் 6000 போலீசார் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். அத்தியாவசிய சேவைகளை தவிர்த்து காலை 11 மணிக்கு பின்னர் கொழும்பு நகருக்கு வருகை தருவதை தவிர்த்து கொள்ளுமாறு போலீசார் பொதுமக்களிடம்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார். சரியா? இவ்வளோ செய்திகளையும் நான் ஏன் சொன்னேன்னு என்று சொன்னால், எல்லா அரசியல் கட்சிகளும் தங்களுடைய சக்தியை காண்பிப்பதற்காக கூட்டங்களை
கொழும்புக்கு கொண்டு வர தயாராக இருக்கின்றது. இது மட்டும் இல்லாமல் கடந்த வாரம் தனது கட்சி ஆதரவாளர்கள் மத்தியில் பேசும் ஒரு கேபினட் அமைச்சர், வர பேரை சொல்ல தேவையில்லை, நான் இப்படி சொல்லும்போது நீங்கள் அந்த செய்தியை பார்த்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கும். அவர் என்ன சொல்கிறாருன்றால், நிறைய பஸ்கள் கொழும்புக்கு போகும், வெளி மாவட்டத்திலேருந்து பேசுகிறார், கொழும்புக்கு போகும், போகிற வழியில் யாரும் சரி மதுபான போத்தல்களை போடுவாங்களாம், பஸ்ஸுக்குள்ளே போடுவாங்களாம் மதுபான போத்தல்களை. நீங்கள் கூட்டங்களுக்கு வரும்போது குடிக்காதீங்க, ஏன்னா கூட்டத்துக்கு குடித்து விட்டு வராதிங்க, போகும்போது குடித்து விட்டு போங்கிறார் கேபினட் அமைச்சர். சரி, மலையகத்தில் ஏட்டிக்கு போட்டி கூட்டங்களில் ரணில் சஜித், பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு காத்திருக்கும் ஜனாதிபதியின் விசேட அறிவிப்பு. என்ன சொல்ல போறார் என்று தெரியவில்லை. சர்வதேச தொழிலாளர் தினமான இன்று நாட்டின் பல பகுதிகளிலும் அரசியல் கட்சிகள், தொழிற்சங்கங்களினால் பாரிய மேதின கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இம்முறை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகிய இருவரும் மலையகத்தில் இடம்பெறும் மேதின கூட்டங்களில் பங்கேற்க உள்ளமை விசேட அம்சமாகும். அந்த வகையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கொட்டகல மைதானத்தில் ஏற்பாடு செய்துள்ள மேதின கூட்டத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதம அதிதியாக கலந்து கொள்ள உள்ளார். பிற்பகல் 10 மணிக்கு ஆரம்பமாக உள்ள இக்கூட்டத்திற்கு நாடளாவிய ரீதியிலிருந்து பேருந்துகள் மூலம் மக்கள் அழைத்து வரப்பட உள்ளனர். இதன்போது தற்போது பேசும் பொருளாகியுள்ள பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினை குறித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விசேட அறிவிப்பொன்றை வெளியிட உள்ளார். இதேவேளை தொழிலாளர் தேசிய சங்கம் தலவாக்கலையில் ஏற்பாடு செய்துள்ள மேதின கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கலந்து கொள்ள உள்ளார். நுவரெலிய மாவட்டத்தில் உள்ள தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆதரவாளர்களின் பங்கேற்புடன் இடம்பெறவுள்ள இக்கூட்டத்தில் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் தொடர்பான தனது எதிர்கால திட்டம் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிக்க உள்ளார். இவை தவிர பிரதான அரசியல் கட்சிகளின் பிரதான மேதின கூட்டங்கள் கொழும்பில் இடம்பெற உள்ளன. சரி என்று அப்படியே அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. சரி, இப்படி இருக்கும்போது இந்த சஜித் பிரேமதாஸ் அவரும் மலையகத்திற்கு செல்கிறார். அதே போன்று ரணில் விக்ரமசிங்க அவர்களும் மலையகத்திற்கு செல்கின்றார். இந்த நிலையில் தோட்ட தொழிலாளர்கள் 1700 ரூபாய் நாளொன்றுக்கான சம்பளத்தை வேண்டி நிற்கின்றார்கள். தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்பதை முடிவு செய்ய வேண்டிய இடத்தில் அரசாங்கமும் இல்லை. அரசாங்கம் சொல்வதை முதலாளிமார் சம்மேளனம் கேட்கப் போவதும் இல்லை. ஒப்பந்தம் அடிப்படையிலே அவர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கின்றது. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே ஜனாதிபதி பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு காத்திருக்கும் ஜனாதிபதியின் விசேட அறிவிப்பு என்ன? நாங்கள் கேட்கிறது 1700 ரூபாய் சம்பளம், அது தருவாரா என்பதை இன்று நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். நாளைய நம் நாடு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க கிடைத்தால் நிச்சயமாக அதை பகிரக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருக்கும். சரி, மனோ கிளிநொச்சியில், கொழும்பில் ராதா, தலவாக்கலையில் திகாம்பரம். இது தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கான ஒரு சிறப்பு செய்தியாக இருக்கின்றது, பார்க்கலாம். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் கிளிநொச்சியில் நடைபெறும் தமிழர் ஐக்கிய மேதின ஊர்வலம் மற்றும் தமிழ் தேசிய மேதின விழாவில் சிறப்பு பேச்சாளராக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் அழைப்பை ஏற்று கலந்து கொள்கின்றார். கூட்டணியின் பிரதி தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதிநிதியாக கொழும்பில் நடைபெறும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் மேதின விழாவில் கலந்து கொள்கின்றார். கூட்டணியின் பிரதி தலைவர் பழனி திகாம்பரம் தலவாக்கலையில் நடைபெறும் தொழிலாளர் தேசிய சங்கத்தின் மேதின கூட்டத்தில் கலந்து கொள்கின்றார். இது தொடர்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் எம்பி ஊடகங்களுக்கு கூறியதாவது, மேல் சப்ரகமுவ தென் மாகாணங்களில் உள்ள நமது கட்சி ஆதரவாளர்கள், அங்கத்தவர்கள் ஆகியோரை கொழும்பில் நடைபெறும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் மேதின விழாவில் கலந்து கொள்ளுமாறு அழைக்கின்றேன். மத்திய ஊவா மாகாணங்களில் வாழும் நமது கட்சி அங்கத்தவர்கள், ஆதரவாளர்கள் ஆகியோரை தலவாக்கலையில் நடைபெறும் மேதின கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு அழைக்கின்றேன். கிளிநொச்சி, வன்னி உட்பட வடமாகாணத்தில் வாழ்கின்ற நமது கட்சி ஆதரவாளர்கள் ஆகியோரை கிளிநொச்சியில் நடைபெறும் தமிழர் ஐக்கிய மேதின ஊர்வலத்திற்கு மற்றும் தமிழ் தேசிய மேதின விழாவில் கலந்து கொள்ளுமாறும் அழைக்கின்றேன் என்று மனோ கணேசன் கேட்கிறார். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு பக்கத்து ஊர்களில் நடைபெறும் மேதின கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுமாறு நாங்கள் ஏற்பாடு செய்கின்றோம். சரி, இப்படியெல்லாம் இருக்கும்போது வீரகேசரி செய்தியாளர் லியோ நிரோஷ தர்ஷன் ஒரு கட்டுரை எழுதியிருக்கின்றார் வீரகேசரியின் 4ஆம் பக்கத்தில். இப்போ இவ்வளோ நேரம் நான் வாசித்த செய்திகளுக்கும் இதுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது இந்த கட்டுரைக்கு. பார்க்கலாம்.
அரசியல்மயமாகியுள்ள சர்வதேச உழைப்பாளிகள் தினம் லியோ நிரோஷ தர்ஷனின் செய்தி அல்லது கட்டுரை பார்க்கலாம். இதிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, தேசிய மக்கள் சக்தி தலைவர் அனுரகுமார திசாநாயக்க, முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவருமாகிய மஹிந்த ராஜபக்ச ஆகியோரது படங்கள் இருக்கின்றது. இதிலே இந்த செய்தியிலே, இந்த கட்டுரையிலே என்ன சொல்லப்படுகின்றது என்றால், உலக தொழிலாளர்களே, உங்கள் உழைப்பு எனும் பெரும் மூலதனத்தை கொடுத்து அதற்கு பிரதிபலனாக உங்களுடைய உரிமைகள் எல்லாவற்றையும் இழந்து விட்டீர்கள். நீங்கள் இழப்பதற்கு கைவிலங்கை தவிர வேறொன்றும் இல்லை. அதே நேரம் நீங்கள் ஒன்றிணைந்தால் ஓர் பொன்னுலகம் எதிர்காலத்தில் என்று உழைப்பாளிகள் சுரண்டப்படுவதை எதிர்த்து தத்துவ மேதை கார்ல் மார்க்ஸ் குரல் கொடுத்திருந்தார். கார்ல் மார்க்ஸ் எப்படி குரல் கொடுத்திருக்கின்றார் என்றால், உலக தொழிலாளர்களே, உங்கள் உழைப்பு எனும் பெரும் மூலதனத்தை கொடுத்து அதற்கு பிரதிபலனாக உங்களுடைய உரிமைகள் எல்லாவற்றையும் இழந்து விட்டீர்கள். நீங்கள் இழப்பதற்கு கை விலங்கை தவிர வேறொன்றுமே இல்லை. அதே நேரம் நீங்கள் ஒன்றிணைந்தால் ஓர் பொன்னுலகம் எதிர்காலத்தில் சாத்தியப்படும் என்று உழைப்பாளிகள் சுரண்டப்படுவதை எதிர்த்து தத்துவ மேதை கார்ல் மார்க்ஸ் குரல் கொடுத்திருந்தார். இதனைத் தொடர்ந்து முதலாளித்துவத்திற்கு எதிராக பல கிளர்ச்சிகள் தொடங்கின. இதன் அடிப்படையில் 1886 ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி ஒரு நாளைக்கு 8 மணித்தியாலயங்கள் மாத்திரமே வேலை செய்ய முடியும் என்ற கோஷத்துடன் ஐக்கிய அமெரிக்காவில் பல்லாயிரம் தொழிலாளர்கள் ஒன்று சேர்ந்து வீதிக்கிறங்கி போராடினர். இப்போராட்டத்தின் 3ஆம் நாள் இறுதியில் இனந்தெரியாத கூட்டத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட குண்டு தாக்குதல் தொழிலாளர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் பாரியதொரு கலவரம் ஒன்றுக்கு வித்திட்டது என்று, இந்த மே தினம் எவ்வாறு உருவாகியது என்ற அந்த வரலாற்றை லியோ நிரோஷ தர்ஷன் எழுதியிருக்கின்றார். இம்முறை மே தினத்திற்கு 1,00,000க்கும் அதிகமான ஆதரவாளர்களை கொழும்புக்கு அழைத்து வரலாற்றில் என்றும் இடம்பெறாத வகையில் மே தினத்தை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும், அதற்கு கொழும்பு மாநகர சபைக்கு முன்பாக உள்ள FR சேனாநாயக்க வீதியை பெற்றுத்தருமாறு ஐக்கிய மக்கள் சக்தி முன்கூட்டியே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்திருந்தது. இப்படி இருக்கும்போது இந்த செய்தியில் கூறப்படுவது என்னவென்றால், சகல மே தினங்களும் தொழிலாளர்களை இலக்காக கொண்டதல்ல, அரசியல் மயமாகியுள்ளது. எனவே ஒவ்வொரு மே தினத்திலும் தங்கள் கட்சியின் சக்தியை காட்ட வேண்டும். 1500 பஸ்கள் எங்கே இருக்கின்றது? இல்லை, தினக்குரல் பத்திரிகையில் பாருங்கள். 1500 பஸ்களை கோரிய கட்சிகள் 1500 பஸ்கள் கேட்டிருக்காங்க. பஸ்ஸுக்கு 200 பேர் வச்சாலும் பாருங்கள். இப்போ இந்த 1500 பஸ்களை கோரிய கட்சிகள் 200க்கு மாத்திரமே கட்டணம் செலுத்தல், மீதி முடிந்தவுடன் தாரம் என்று சொல்லியிருக்காங்களாம். ஆனால் அமைச்சரவை ஊடக பேச்சாளர் பந்துலு குணவர்தன சொல்கிறார், இல்லை முடியாது. போக்குவரத்து அமைச்சராகவும் இருக்கிறார், இல்லை முடியாது, முழு கட்டணத்தை செலுத்தினால் மட்டுமே நாங்கள் மே தினத்துக்கு மக்களை அழைத்து கொண்டு வருவதற்கு நாங்கள் பஸ்களை வழங்குவோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இப்படிதான், அதாவது விருப்பத்தோடு மே தின கூட்டத்திற்கு சென்று எங்களுடைய விருப்பமான கட்சிக்கு சென்று அந்த கூட்டத்திலே கலந்து கொள்வதெல்லாம் இல்லை. ஒரு மாவட்டத்திலே இருக்கக்கூடிய தேர்தல் தொகுதியிலே இருக்கக்கூடிய அந்த தேர்தல் தொகுதியின் பிரதான அமைப்பாளர் சிறு சிறு இடங்களில், அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய இடங்களின் அமைப்பாளர்களிடம் சொல்லுவார், உங்களோட பகுதியில் எத்தனை பேர் வராங்க? ரைட், 50 பேர். எங்களோட பகுதியில் 50 பேர் வராங்க. சரி, 50 பேருக்கான தொப்பி, டிஷர்ட் இருந்தால் 50 பேருக்கான டிஷர்ட், 50 பேருக்கான கொடி, அதில் 20 பேருக்கான பதாதைகள் எல்லாம் எடுத்து கொடுத்துருவாங்க அந்த 50 பேருக்கு. அந்த 50 பேருக்கான சாப்பாடு, அந்த 50 பேரில் ஆண்களுக்கான மதுபானம் எல்லாம் கொடுத்துருவாங்க அந்த தொகுதி. ஆனால் அந்த தொகுதி அமைப்பாளர் 50 பேரை கூட்டிக் கொண்டு வரணும். இல்லாவிட்டால் அடுத்த பொதுக்குழு கூட்டத்திலோ நிர்வாக குழு கூட்டத்திலோ அவரது அமைப்பாளர் பதவி இல்லாமல் ஆக்கப்படும். அந்த மனுஷன் பயந்து சொந்த காசில் வீட்டில் இருக்க பொருட்கள் எல்லாம் விற்று, நகைகளை, மனைவி நகைகள் எல்லாம் விற்று அந்த அமைப்பாளர், ஏன்னா 50 பேரை கூட்டிகிட்டு போகாட்டி அமைப்பாளர் பதவி போயிருமே. இப்படியெல்லாம் தான் அரசியல் செயற்பாடுகள் நடக்குது. விருப்பம் இல்லாமல் தான் ஆக்கள் போவாங்க. 3 நேரத்தில் 2 நேரம் சாப்பாடு கிடைக்கும், பகலும் இரவும் சாப்பாடு கிடைக்கும், சில நேரம் காலையிலையும் சாப்பாடு கொடுத்து கூட்டிகிட்டு போவாங்க. இப்படி அப்புறம் இன்னும் ஒரு வாக்குறுதியை கொடுப்பாங்க, நீங்கள் இந்த கூட்டத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஆட்சி தான் வரப்போகுது, சரியா, எங்களோட
அமைப்பாளர் தான் முக்கிய பதவியில் இருக்க போகிறார். உங்களுக்கு கூரை கேட்டிங்க தானே, வீட்டுக்கு 5 கூரையும் ஒரு சிமிந்தி மூட்டையும் வாங்கி தருவோம். சரியா? வந்தீங்களா? இல்லாட்டி இல்லை. இதுதான் அரசியல் நடக்குது. இப்படி தான் அரசியல் அமைப்பாளர்களது நிலைப்பாடு. சரி, இதற்கும் நாங்கள் இன்னும் எம்மில் பலர் அதற்காக போய்கொண்டுதான் இருக்கின்றார்கள். என்ன செய்வது? உடலியல் தண்டனைகளை தடை செய்வதற்கு தீர்மானம். தண்டனை சட்டக்கோவை குற்றவியல் வழக்கு சட்டங்களை திருத்தும் ஜனாதிபதியின் யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. வீரகேசரி பத்திரிகையில் மனோஜ் சித்ராவின் செய்தி. நாட்டில் உள்ள அனைத்து துறைகளிலும் உடலியல் தண்டனைகளை விதிப்பதை தடை செய்வதற்கு தண்டனை சட்டக்கோவை மற்றும் குற்றவியல் வழக்கு கோவை சட்டங்களை திருத்தம் செய்யும் நோக்கில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் சமர்ப்பிக்கப்பட்ட விசேட அமைச்சரவை பத்திரத்திற்கு அங்கீகாரம் கிடைத்துள்ளது. அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்திருக்கின்றது. நல்லது ஒரு விடயமாக இந்த விடயம் பார்க்கப்படுகின்றது. இப்படி இருக்கும்போது உடலியல் ரீதியான தண்டனை தடை ஐநா யுனிசெஃப் வரவேற்பு என்ற செய்தியும் தனுஜாவின் செய்தியாக அந்த செய்தி வருகின்றது. சகல விதங்களிலுமான உடலியல் ரீதியான தண்டனைகளை தடை செய்வதற்கு அமைச்சரவையினால் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் சிறுவர் உரிமைகள் பாதுகாப்பை முன்னிறுத்திய மிக முக்கிய நடவடிக்கையாக அமையும் என பாராட்டு வெளியிட்டுள்ள ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் யுனிசெஃப் அமைப்பின் இலங்கை கிளை அலுவலகங்கள் இத்தீர்மானத்தை வெகு விரைவில் நடைமுறைப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை ஜனாதிபதி முன்னெடுப்பார் என எதிர்பார்ப்பதாகவும் அறிவித்துள்ளனர். அதனை முன்னிட்டு இலங்கையில் உடலியல் ரீதியான தண்டனை வழங்கலை முற்றாக தடை செய்யும் விதமாக முன்மொழியப்பட்டுள்ள தண்டனை சட்டக்கோவை திருத்தத்தை தாமதமின்றி அமைச்சரவையில் சமர்ப்பிக்குமாறு அரசாங்கத்திற்கு அழுத்தம் பிரயோகிப்பதை இலக்காக கொண்டு சிறுவர்களுக்கு எதிரான துன்புறுத்தல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நிதியமும் அவரது ஒருங்கிணைப்பில் இயங்கும் சிறுவர் பாதுகாப்பு கூட்டமைப்பும் இணைந்து சமூக வலைத்தள பிரசாரம் ஒன்றை ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரையான முன்னெடுத்துள்ளது என்றும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கும். ஏராளமான செய்திகள் காத்திருக்கின்றது. தினகரன், தினக்குரல், வீரகேசரி, லங்காதீப அது போன்ற பத்திரிகையில் செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. அதற்கு முதல் ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர தொடர்கிறது. நம் நாடு இப்போ இந்தியா ஏதாவது எங்களுக்கு உதவி செய்வதற்கு முன் வந்தால் சில அரசியல் கட்சிகள் அரசியல் லாபம் தேடுவதற்காக இந்தியாவுக்கு எல்லாவற்றையும் விற்கிறாங்க, இந்தியாவுக்கு எல்லாவற்றின் பங்குகளையும் கொடுக்குறாங்க. இந்தியாவுக்கு அந்த சீமேந்து தொழிற்சாலையிலே அல்லது சீமேந்து தொழிற்சாலையில் ஒரு இடத்தை கொடுத்துருக்குறாங்க. பெட்ரோலியத்தில் பெட்ரோல் கிணறுகளை குத்தகைக்கு விட்டுருக்காங்க, அதை விட்டுருக்காங்க, இதை விட்டுருக்காங்கன்னு எல்லாம் சொல்கிறாங்க. அடுத்த செய்தியை பாருங்கள். காங்கேசன்துறை துறைமுக மறுசீரமைப்பு முழு செலவையும் உதவியாக வழங்க இணங்கியது இந்தியா. காங்கேசன்துறை துறைமுகத்தை மறுசீரமைப்பு செய்யும் கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒட்டுமொத்த செலவையும் நிதி உதவியாக வழங்குவதற்கு இந்திய அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய இதற்கான ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாம். பாருங்க, இந்தியாவே முழு செலவையும் எடுத்திருக்கிறாங்க. சரி, பார்ப்போம் என்ன. இந்தியாவின் கடன் உதவியுடன் காங்கேசன்துறை துறைமுகத்தை மறுசீரமைக்கும் கருத்திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு 2017/5/2 அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டது. மேலும் இது குறித்து கருத்திட்ட முகாமைத்துவ ஆலோசனை சேவைகளை வழங்குவதற்காக 2019 டிசம்பர் 18ஆம் தேதி அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டது. குறித்த நிதியுதவியை பெற்றுக்கொள்வதற்கும் அதற்கான ஏற்புடைய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கும் நிதி, பொருளாதார உறுதிப்பாடு மற்றும் தேசிய கொள்கைகள் அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இப்போ இந்தியா தான் அந்த முழு செலவையும் எடுத்திருக்கிறாங்க. நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம், ஒன்றும் யோசிக்காதீங்க என்று சொல்லியிருக்காங்க. அடுத்தாக மற்றும் ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. பொறுப்புக்கூறல், நல்லிணக்கம் உட்பட அர்த்தமுள்ள நடவடிக்கைகளுக்கு ஆதரவு கனடிய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவிப்பு. இலங்கையில் நீதி, பொறுப்புக்கூறல், சமாதானம் மற்றும் நல்லிணக்கம் ஆகியவற்றுக்கு வழிவகுக்கக்கூடிய அர்த்தமுள்ள நடவடிக்கைகளுக்கு
ஆதரவளிக்க தயாராக இருப்பதாக கொழும்பில் உள்ள கனடிய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது. கனடாவில் உள்ள பிராம்டன் நகரில் இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் தமிழின படுகொலையில் கொல்லப்பட்டவர்களை நினைவுகூரும் வகையிலான சின்னம் ஒன்றை நிர்மாணிப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ள நிலையில் இது குறித்து இலங்கை அரசாங்கம் கொழும்பில் உள்ள கனடிய உயர்ஸ்தானிகரை வரவழைத்து கலந்துரையாடியதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. அதன்படி இந்நினைவு சின்னம் தொடர்பில் கலந்துரையாடும் நோக்கிலான சந்திப்பொன்று கனடிய உயர்ஸ்தானிகர் எரிக் வால்ஸுக்கும் வெளிவகார அமைச்சின் செயலாளர் அருணி விஜயவர்தனவுக்கும் இடையிலே இடம்பெற்றதாக கொழும்பில் உள்ள கனடிய உயர்ஸ்தானிகர் ஆலயம் மின்னஞ்சல் ஊடாக தமக்கு உறுதிப்படுத்தியதாக தமிழ் கார்டியன் செய்தி வெளியிட்டுள்ளது. அத்தோடு கனடாவில் சமஷ்டி கட்டமைப்பின் கீழ் மாகாண மற்றும் உள்ளூராட்சி அரசாங்கங்கள் மத்திய அரசாங்கத்திலிருந்து வேறுபட்டு சுதந்திரமாக இயங்க முடியும் எனவும் அவற்றுக்கென தனித்த நிர்வாக அதிகாரிகள் உண்டு எனவும் கனடிய உயர்ஸ்தானிகர் ஆலயம் அதன் மின்னஞ்சலில் பதில் தெரிவித்திருப்பதாகவும் தமிழ் கார்டியன் செய்திருக்கிறது. அதாவது இந்த கனடாவில் சிலை அமைக்கிறதுக்கு இவங்க எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறாங்க. அதாவது தமிழின படுகொலையில் கொல்லப்பட்டவர்களை நினைவு கூறும் வகையிலான சின்னம் ஒன்றை நிர்மாணிப்பதற்கு கனடாவில் பிராம்டன் நகரில் அது எப்படி நீங்கள் நிர்மாணிக்கலாம் என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறாங்க. சரி, இப்படி இருக்கும்போது இந்த எரிக் சொல்ஹேம் இவர் ஒரு காலத்தில் மிக மிக பிரபல்யமாக பேசப்பட்ட ஒருவர். யுத்த கால பகுதியில் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இரு தரப்பினருக்கும் இடையிலான ஒரு சமாதான தூதுவராக செயற்பட்டவர் தான் நோர்வே நாட்டின் எரிக் சொல்ஹேம். இப்போ நோர்வே என்றாலே அவரை தான் ஞாபகம் வரும், எரிக் சொல்ஹேம். சமாதான தூதுவர் என்றாலே எங்களுக்கு ஞாபகம் வரக்கூடியவர் எரிக் சொல்ஹேம் அவர்கள். அந்த காலம் என்று சொல்கிறதுக்கு என்ன, 2008, 2007, 2006 காலப்பகுதிகளில் மிக மிக தீவிரமாக செயற்பட்டவர். அவர் இப்போ இலங்கைக்கு வந்திருக்கின்றார். அவர் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். இலங்கையில் அரசியல் அதிசயத்தை நிகழ்த்தியுள்ள ஜனாதிபதி ரணில் அவர்களுக்கு பாராட்டை தெரிவித்திருக்கின்றார். நெருக்கடியின் போது தப்பி ஓடாதவர் என்றும் ஜனாதிபதியை வர்ணித்திருக்கின்றார் எரிக் சொல்ஹேம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இலங்கையில் அரசியல் அதிசயத்தை நிகழ்த்தியுள்ளதாக இலங்கையின் முன்னாள் சமாதான தூதுவரும் நோர்வே நாட்டின் பிரதிநிதியுமான எரிக் சொல்ஹேம் தெரிவித்துள்ளார். இலங்கை வந்துள்ள எரிக் சொல்ஹேம் பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து பேச்சு நடத்தி வருகிறார். நேற்று முன்தினம் பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச மற்றும் அதன் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச ஆகியோரை சந்தித்திருக்கிறார். இப்படி இருக்கும்போது என்ன சொல்கின்றார் என்றால், ஜனாதிபதியை பற்றி தான் அவர் புகழாரம் சூட்டுகின்றார். அதன்போது மீன்பிடித்துறை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவையும் எரிக் சொல்ஹேம் நேற்று சந்தித்து கலந்துரையாடினார். இந்நிலையில் இந்த சந்திப்புக்கு மத்தியில் தனது சமூக வலைத்தளத்தில் பதிவொன்றை இட்டுள்ளார் எரிக் சொல்ஹேம். ஓடி ஒளியாத மனிதன் ஜனாதிபதி ரணில் என்றும் குறிப்பிட்டுள்ளார். 2002ஆம் ஆண்டு 2005ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இலங்கையில் விசேட சமாதான தூதுவராக எரிக் சொல்ஹேம் பணியாற்றினார். பின்னர் 2022ஆம் ஆண்டு ஜனாதிபதி ரணிலின் கால்நிலை மற்றும் தொடர்பான சர்வதேச ஆலோசகராக நியமிக்கப்பட்டார். அதிலிருந்து அவ்வப்போது இலங்கைக்கு விஜயம் செய்யும் எரிக் சொல்ஹேம் பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து பேச்சு நடத்துவார். இந்த பின்னணியில் எரிக் சொல்ஹேம் செய்துள்ள அந்த பதிவில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: 18 மாதங்களுக்கு முன்பு நாடு அதன் ஆழமான பொருளாதார நெருக்கடியில் இருந்தது. தொடர்ந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டு எரிபொருளை பெற நீண்ட வரிசைகள் காணப்பட்டன. பணவீக்கம் வானலாவ உயர்ந்தது. பெரும்பாலான வணிகங்கள் சரிவின் விளிம்பில் இருந்தன. அப்போதைய ஜனாதிபதி மக்கள் வீழ்த்தினார்கள் அப்போது ஜனாதிபதி. எனினும் தற்போது ஸ்திரத்தன்மை திரும்பி உள்ளது. பணவீக்கம் குறைவாக உள்ளது. மின்வெட்டு மற்றும் எரிபொருளுக்காக அணிவகுத்து நிற்பது கடந்த கால விடயங்களாகிவிட்டன. இப்பொழுது அப்படி இல்லை, அது கடந்த கால விடயங்களாகிவிட்டன. பல இலங்கையர்களுக்கு வாழ்க்கை இன்னும் கடினமாக உள்ளது. பொருளாதார ரீதியில் பல துன்பங்கள் உள்ளன. ஆனால் இலங்கை முன்னோக்கி பார்க்க ஆரம்பிக்கலாம். சிறந்த எதிர்காலத்துக்காக அனைத்து வாய்ப்புகளும் உள்ளன என்று எரிக் சொல்ஹேம் சொல்கின்றார். நெருக்கடி நிலை ஏற்பட்ட போது தப்பி ஓடாதவர் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி ஆவார் என்றும், கொழும்பில் எனது பழைய நண்பர்களான ரணில் மற்றும் அவரது மனைவி மைத்ரியுடன் சுவையான இரவு உணவு அருந்தியது அருமையாக இருந்தது என்றும் எரிக் சொல்ஹேம் சொல்கிறார். சரி, இப்படி இருக்கும்போது இந்த தமிழ் வேட்பாளர் விடயம் பெரும் பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகா நீங்கள் சொல்லுவீங்க தமிழ் வேட்பாளரோட அவசியம் என்ன?
அப்படி ஒரு தமிழ் வேட்பாளரை நீங்கள் களமிறக்கினால் அந்த தமிழ் வேட்பாளருக்கு மலையக மக்கள் வாக்களிப்பார்கள். நீங்கள் வடக்கிலே கிழக்கிலே ஒரு தமிழ் வேட்பாளரை நீங்கள் களமிறக்கினால் அந்த தமிழ் வேட்பாளருக்கு மலையக மக்கள் வாக்களிப்பார்களா? அல்லது கொழும்பில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, கொழும்பிலே வாக்குரிமை இருக்கக்கூடிய தமிழர்கள் வாக்களிப்பார்களா? நான் பேசுவது ஜனாதிபதி தேர்தல். ஏன்னா ஏனைய தேர்தல்களில் அந்தந்த பகுதி மக்கள் தான் வாக்களிக்கலாம். இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு தான் இலங்கையிலே உங்களுக்கு வாக்குரிமை எந்த இடத்தில் இருக்கின்றதோ அங்கிருந்து அவருக்கு வாக்களிக்கலாம். அப்போ நீங்கள் தமிழ் வேட்பாளர் ஒருவரை நீங்கள் களமிறக்கப் போகின்றீர்கள் என்றால் அந்த தமிழ் வேட்பாளர் யார்? அவர் வடக்கை சேர்ந்தவரா, கிழக்கை சேர்ந்தவரா, மலையகத்தை சேர்ந்தவரா என்பதை நீங்கள் முதலில் உறுதி செய்ய வேண்டும். நீங்கள் வடக்கில் ஒருவரை தமிழ் வேட்பாளராக தெரிவு செய்துவிட்டு மலையகத்தவரின் வாக்குகளை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா மலையகத்தவர்களின் வாக்குகள் ஏற்கனவே யார் யாருக்கென்று அவங்க முடிவு செய்து விட்டாங்க. இன்றைக்கும் ஜனாதிபதியை அழைத்து கொண்டு போகிறாங்க, அங்கே எதிர்க்கட்சி தலைவரும் வருகிறார். இப்படி அவங்களுடைய வாக்குகளை எப்போதுமே பிரித்து கொள்வார்கள். அதனால தான் எப்பொழுதுமே ஆறுமுகம் தொண்டமான் அவர்கள் இருந்த காலத்திலும் சரி, சௌமியமூர்த்தி தொண்டமான் ஐயா அவர்கள் இருந்த காலத்திலும் சரி, இந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஏனைய தொழிற்சங்கங்களை சேர்த்து கொள்ள மாட்டாங்க. அப்படியெல்லாம் சில அரசியல் விளையாட்டுகள் இருக்குது. சரி, இப்படி இருக்கும்போது தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும். வடக்கு கிழக்கு சிவில் சமூகத்தினர் தீர்மானம். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்பட வேண்டும் என்று வடக்கு கிழக்கு சிவில் சமூகத்தினர் தீர்மானித்துள்ளார்கள். வவுனியா வாடிவீடு விடுதியில் நேற்று ஒன்று கூடிய வடக்கு கிழக்கு சிவில் அமைப்பினர் தமிழ் மக்கள் ஒரு தேசமாக திரள்வதும் சிந்திப்பதும் செயற்படுத்துவதும் காலத்தின் தேவை என்ற அடிப்படையில் மேற்படி தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளதாக அறிவித்துள்ளனர். அவர்களின் அறிவிப்பில் தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனம் என்ற அடிப்படையில் தமிழ் இறைமையையும் சுயநிர்ணய உரிமையையும் பிரயோகிப்பதற்கான ஒரு களமாக ஜனாதிபதி தேர்தலை கையாள்வது. ஜனாதிபதி தேர்தலை ஜனாதிபதி தெரிவு செய்வதற்கான தேர்தல் என்ற அடிப்படையில் நிராகரித்து அத்தேர்தலை நடைமுறையில் ஈழத்தமிழ் மக்களுக்கான பொது வாக்கெடுப்பாக கையாள்வது. இதுதான் அவர்கள் முன்வைத்துள்ள கோரிக்கை. சாத்தியப்படுமா படாதா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். சரி, அது பொறுத்திருந்து பார்ப்போம். ஒருமித்த கருத்தை எட்டுவதற்கு மே தினத்தை பயன்படுத்துவோம். அரசியல் கட்சிகளுக்கு ஜனாதிபதி அழைப்பு. நாட்டில் வளமையான மேதின கூட்டத்திற்கு மட்டுப்படுத்தாமல் நவீன போக்குகளையும் சவால்களையும் உணர்ந்து நாட்டை வெற்றி பெறச் செய்வதற்கான மக்கள் சார்பாக ஒருமித்த கருத்தை எட்டுவதற்கு வாய்ப்பாக இந்த மேதின கூட்டத்தை பயன்படுத்துவோம் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவிக்கிறார். வீரகேசரி பத்திரிகையை பார்த்துவிட்டால் இப்போ தினகரன் பத்திரிகையிலே பார்க்க போகிறோம். இந்த ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் முன்னாள் கல்வி அமைச்சராக இருந்தவர் தான் இந்த அகில விராஜ் காரியவசம். அவர் என்ன சொல்கிறார் என்றால், ஜேவிபியின் ஆட்சி ஒரு வருடம் மட்டுமே. இவர் முடிவு செய்துட்டார் போல ஜேவிபி ஆட்சிக்கு வரப்போகிறாங்கன்னு சொல்லி. ஜேவிபியின் ஆட்சி ஒரு வருடம் மட்டுமே. தினக்குரல் பத்திரிகையிலே முன்பக்கத்திலே செய்தி வெளியாக இருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் அகில விராஜ் சொல்கிறார், ஒரு வருடம் தான் அவங்க இருப்பாங்க. அப்போ அவங்க ஆட்சிக்கு வரப்போகிறாங்க என்பதை நீங்கள் உறுதி செய்துட்டீங்களா? அப்படி தானே இருக்குது. சரி, 13வது திருத்தம் விரைவில் அமுலாகும். யாழில் எரிக் சொல்லேன் சொல்லியிருக்கிறார். தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் வெளியாக இருக்கின்றது. அரசியலமைப்பு சபைக்கும் ஜனாதிபதிக்கும் இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது என்ன என்று சொன்னால், உயர் நீதிமன்றத்தின் பிரதம நீதியரசரை தவிர ஏனைய உயர் நீதிமன்ற நீதியரசர்களை நியமிப்பதற்கு ஜனாதிபதிக்கும் அரசியலமைப்பு சபைக்கும் உயர் நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்காங்க. நீங்கள் நீதியரசர்களை நியமிக்க முடியாது என்ற இடைக்கால தடை விதித்திருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இந்த வேறு பத்திரிகைகளில் இந்த செய்தியை காண முடியவில்லை. இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வந்திருக்கு செய்தி. உமா ஓயா திட்டம் மண் சரிவுக்கு காரணமாக. இந்த உமா ஓயா கரந்தகுள்ள, அதாவது உமா ஓயா திட்டம் இப்படி இருக்கும்போது அதில் 2.5 கிலோமீட்டர் தொலைவில் கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் மண் சரிவு, உமா ஓயா அபிவிருத்தி திட்டத்தின் மூலமாக கரந்தகுள்ள பகுதியிலே மண் சரிவு ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்போ இந்த மண் சரிவுக்கு மக்கள் சொல்கிறாங்க, உமா ஓயா திட்டம் தான் இந்த மண் சரிவுக்கு காரணம் என்று. ஆனால் அரசாங்கம் சொல்வது இல்லை.
இல்லை என்கிறார் ராஜாங்க அமைச்சர் இந்திக்கு அனுருந்து சொல்கிறார். அதெல்லாம் காரணம் இல்லை. ஆனால் உமாஓயா திட்டம் ஆரம்பித்த பிறகுதான் இந்த மண் சரிவு ஏற்படுகின்றது. சரி, இப்படி எல்லாம் இருக்குது. இப்படி இருக்கும்போது இந்த மே தினம் தொடர்பான இன்னும் ஒரு செய்தி இருக்கின்றது. நாங்கள் மே தினம் தொடர்பான நிறைய செய்தியை பார்த்து விட்டோம். இன்றைய தினகரன் பத்திரிகையிலே மே தின தொடர்பான இந்திய இசைக்கலைஞர்கள் தொடர்பான செய்தி ஒன்று வந்திருக்கின்றது. மே தின பேரணியுடன் இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இசை நிகழ்ச்சி மாளிகாவத்த பிடி சிறிசேன விளையாட்டு மைதானத்தில் நடைபெற உள்ளது. இதில் கலந்து கொள்வதற்கு இந்திய கலைஞர்கள் நேற்று கட்டுநாயக்க விமான நிலையம் வந்தார்களாம். பார்த்தீங்களா, நீங்கள் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி அவங்களெல்லாம் போய் பார்த்துருப்பீங்க. இப்போ அவங்க இலவசமாக வந்து பாட போகிறாங்க. பாடகர் கிரிஷ், ரம்யா, டேனியல், ஜெயராம், ரேஷ்மா ஆகியோரும் வந்திருக்காங்க. ஆனால் சத்யபிரகாஷும் வந்திருப்பதாக சுவரொட்டிகளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இதில் சத்யபிரகாஷின் பெயரை காணவில்லை. இதை எப்படியோ மேதின கூட்டங்களில் ட்ரோன்களுக்கு தடை, ட்ரோன்கள் பறக்க விட முடியாது என்று போலீஸார் அறிவிப்படுத்திருக்கிறாங்க. கூட்டங்களில் ட்ரோன்கள் பறக்க விட முடியாது என்று. அப்போ இசைக்கலைஞர்கள் வாராங்க இது ஐக்கிய தேசிய கட்சியின் மேதின கூட்டத்திற்கு. எப்படி இருக்கும்போது நண்பர் ஒருவர் என்ன செய்திருக்கிறார், இன்னொரு தன்னுடைய நண்பர்கிட்ட எந்த பேட்டில் அடிக்கும்போது ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்குது, இவ்வளோ தூக்கி அடித்தாலும் போல் போக மாட்டேங்குது, இந்த பேட்டை கொஞ்சம் தாரியான்னு கேட்டிருக்காங்க. மற்றவர் சொல்லியிருக்காரு, இல்லை தரமாட்டோம், இது எந்த பேட் நான் தரமா, இல்லைடா நான் அவுட் ஆகிட்டேன்னா வந்தேன்னு உனக்கு தரத்தானே போகிறேன், இல்லை நான் தரமாட்டேன். வாய் தர்க்கம். நினைக்கிறேன் ஒரு 16-17 வயது நண்பர்கள். அதே பேட்டில் கேட்ட பேட்லேயே பேட்டை கேட்டவருக்கு பேட்டின் உரிமையாளர் மற்ற நண்பர் அடித்திருக்கு. நாவலப்பிட்டி பிரதேசத்தில் சம்பவம் இடம்பெற்றிருக்கின்ற லங்காதீப பத்திரிகையில் பாருங்கள். கிரிக்கெட் பித்தகட்ட சிசுவைக்கு மரளா, நாவலப்பிட்டி மாண்டி கிறிஸ்டோ வத்துவாயே தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. நாவலப்பிட்டி மாண்டி கிறிஸ்டோ தோட்டத்திலே ஸ்டான்லி ஃபீல் என்ற இந்த மாணவன் உயிரிழந்திருக்கிறார். நண்பரோடு ஏற்பட்ட கிரிக்கெட் பேட் தகராறில். இன்றைய லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக வந்திருக்கிறது. மேதின கூட்டங்கள் இருக்கட்டும், ஏனைய விடயங்கள் இருக்கட்டும், பஸ் கட்டணம் குறையுமா? ஏன் குறைக்கணும் என்றால் டீசல் குறைஞ்சிருக்கு, பஸ் கட்டணம் குறையுமா என்ற கேள்விக்கு சரிதானே? இல்லை, குறையாது. அப்போ டீசல் விலை உயர்ந்தவுடனே பஸ் கட்டணத்தை கூட்டுறீங்க, அது வேற கதை தம்பி. நேற்று நள்ளிரவு முதல் எரிபொருள்களின் விலைகள் குறைந்திருக்கிறது. பாருங்கள் இன்றைய அத பத்திரிகை. டீசல் ருப்பியால் தியக்கிங் அடு உனாத் பஸ் காஸ்துவே அடுவாக் நே. பார்த்தீங்களா, டீசல் 30 ரூபாய் குறைந்ததற்கு பஸ் காசு, பஸ் கட்டணங்களை நாங்கள் குறைக்க மாட்டோம். ஆனால் அவங்க சொல்ல இல்லை, ஆனால் இது வரைக்கும் குறைக்கலை. ஆக்டன் 92 பெட்ரோல் 3 ரூபாயால் குறைந்து 368 ரூபாவாகவும், ஆக்டன் 95 பெட்ரோல் 20 ரூபாவாக குறைந்து 420 ரூபாவாகவும், ஆட்டோ டீசல் 30 ரூபாவாக குறைந்து 333 ரூபாவாகவும், சூப்பர் டீசல் 9 ரூபாவாக குறைந்து 377 ரூபாவாகவும், மண்ணெண்ணெய் 30 ரூபாவாக குறைந்து 215 ரூபாவாகவும் விற்கப்படுகிறது. விலை குறைந்திருக்கிறது. இப்போ நாங்கள் போய் பஸ் கட்டணத்தை குறைப்பீங்களா என்று கேட்டால் முடியாது, குறைக்க முடியாது. 30 ரூபா தானே குறைத்து, 100 ரூபா குறைக்க சொல்லுங்கள், நாங்கள் குறைத்து தரோம். ஆமாம், நீங்கள் உடனே குறைத்து பஸ் கட்டணத்தை உடனே குறைத்துருவீங்க. இது நாங்கள் வளமையாக பார்த்து கொண்டு தானே இருக்கிறோம். எப்போது கட்டணங்கள் கூடினால் உடனே நீங்கள் அதிகரிப்பீங்க, குறைந்தால் நீங்கள் குறைக்க மாட்டீங்க. சரி, அது பார்ப்போம். இன்றும் கூட ஏராளமான செய்திகளை உங்களுக்காக ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியிலே கொண்டு வந்தோம். இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியிலே தயாரிப்பில் கவின் சாந்த் உதவியிருந்தார். இன்று தொழிலாளர்கள் தினம். மிக முக்கியமான ஒரு வேண்டுகோள், கொழும்பு நகரிலே இருப்பவர்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு பிறகு பகல் வேளைகளில் அத்தியாவசிய தேவையின்றி கொழும்பு நகருக்குள் வராதீர்கள். போலீசாரும் சொல்கின்றார்கள், நாங்களும் உங்களிடம் தயவான வேண்டுகோளை விடுக்கின்றோம். காரணம், நீங்கள் எங்கே வந்தாலும் அங்கே இறுகிடுவீங்க, உங்களால் வெளியில் போக முடியாது. எல்லாரோடும் அப்படியே மூடி இருப்பாங்க. எல்லா
எல்லா அரசியல் கட்சிகளும் எத்தனையோ மைதானங்கள் இருக்கும்போது வீதிகளை தான் நடத்துகிறாங்க. அப்போ தானே அவங்களுடைய கூட்டத்தினால தான் போக முடியலை என்று 10 பேர் பேசுவாங்க. எத்தனையோ மைதானங்கள் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு வீதிகள் நடத்த காரணம், வீதிகளை மூடினால்தான் அவர்களை பற்றி பேசப்படுவார்கள். சரி, எப்படியோ மீண்டும் நாளைய தினம் நம் நாடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.